ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, முன்னால் கடந்த 2 வாரங்களாக வஹி என்பதனுடைய விளக்கம் சொல்லப்பட்டது. குர்ஆன் இருக்கின்றதே, அது பல்வேறு அம்சங்களை கொண்டதாக அல்லாஹ் தஆலா அருளி இருக்கின்றான். குர்ஆனுடைய வெளித்தோற்றம் ஒன்று, அதை ஓத வேண்டும் என்பது ஒரு கட்டளை. பிறகு அதனுடைய பொருளை தெரிய வேண்டும் என்பது மற்றொரு கட்டளை. பிறகு அதனுடைய சட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பது அடுத்த கட்டளை. பிறகு குர்ஆனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானங்கள், அதனுடைய ஆழிய கருத்துக்களை தெரிய வேண்டும் என்பது இன்னொரு கட்டளை. ஆழிய கருத்துக்களை தெரிந்து கொண்ட நேரத்தில் அந்த ஞான வழி என்ன சொல்லி காட்டுகின்றதோ அந்த முறைப்படிக்கு தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அடுத்த கட்டளை. இப்படி ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல அம்சங்களை கொண்டதாக குர்ஆனை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். குர்ஆனுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, 100, 200, 1000, 2000 அல்லது லட்சம், 10 லட்சம் என்பதல்ல, கோடிக்கணக்கான சிறப்புகள் இருக்கின்றன. குர்ஆனுடைய சிறப்புகளை மட்டும் நாம் சொல்லிக்கொண்டே போனால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான விளக்கங்கள், ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை சொல்லுகின்றார்கள். ஒரு ஹதீஸிலே, யா அஹ்லல் குர்ஆன் லா ததவஸ்ஸதுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்களே என்று நம்மளை கூப்பிடுகின்றார்கள், அழைக்கின்றார்கள். குர்ஆன் உடையவர்கள், நாம் எல்லாம் குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள். குர்ஆன் உடையவர்களே, நீங்கள் குர்ஆனை தலையணையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றார்கள். எப்படி தலையணை படுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் தூக்கி சுருட்டி பரநிலை வச்சிடறோம், அல்லது ஒரு ஒதுப்புறமாக வைத்து விடுகின்றோமோ, அது போன்று குர்ஆனை நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்திலே ஓதக்கூடிய பொருளாக, பயன்படுத்தக்கூடிய பொருளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அதனுடைய கருத்து. பிறகு தலையணை எப்படி நாம் அலட்சியமாக கருதுகின்றோமோ, அதை படுக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் தேடுகின்றோம், மற்ற நேரங்களில் அது அலட்சிய பொருளாக ஆக்கப்பட்டு விடுகின்றது. அதுபோன்று நீங்கள் குர்ஆனை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதும் கருத்து. அதே போன்று மற்றொரு கருத்தும், தலைக்கு குர்ஆனை தலையணையை பயன்படுத்துவது போன்று நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்காக வேண்டிய குர்ஆனை பயன்படுத்தக்கூடிய நிலையையும் நீங்கள் உண்டாக்கி கொள்ளாதீர்கள் என்பதும் மற்றொரு கருத்து. குர்ஆனை நீங்கள் தலையணையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். வத்துலூஹு ஹக்க திலாவத்திஹி மின் ஆனாஇல் லைலி வன்னஹார், இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் அதன் ஓதும் முறை தெரிந்து நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இது வெளித்தோற்றத்திலே குர்ஆனை பயன்படுத்தக்கூடிய முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வாசகத்தில் சொன்னாங்க. இரண்டாவது, இரவிலும் பகலிலும் ஓத வேண்டும். அப்படி ஓதுவது முறை தெரிந்து ஓத வேண்டும். வத்துலூஹு ஹக்க திலாவத்திஹி, ஓதும் முறை பேணி ஓதுங்கள். ஓதுவதற்கென்று சில சட்டங்கள் இருக்கின்றன, அந்த முறைப்படிக்கு ஓத வேண்டும். அந்த சட்டங்களிலும் கூட கற்றறிந்த மேதைகள் அல்லது அதை கல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்ட நிலையிலே பாகுபாடு இருக்கின்றது. சாதாரணமான மனிதர்களுக்கெல்லாம் குர்ஆனுடைய எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த முறைப்படிக்கு உச்சரித்தால் போதுமானது, ஓதக்கூடிய அளவு போதுமானது. 28 எழுத்துக்களிலே, அரபியிலே 28 எழுத்துக்கள். இந்த 28 எழுத்துக்களை நுனி நாவிலிருந்து உதட்டிலிருந்து தொண்டைக்குழி வரைக்கும் எத்தனை இடங்களிலே எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று அந்த எழுத்துக்களுக்கு நிபந்தனை சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அந்த முறைப்படிக்கு உச்சரிப்பை வெளிப்படுத்துவது.
எந்த இடத்திலே எந்த எழுத்து வெளியாக வேண்டுமோ அந்த எழுத்து அந்த இடத்திலே வெளியானால்தான் அது ஓதுவது, குர்ஆனை ஓதுவது என்பதாக பொருளாகும். அரபியர்கள் அல்லாதவர்கள் பெரும்பாலும் தவறு செய்து விடுகின்றார்கள். உலகத்திலே அரபிகள் ஒரு வகை, அரபி அல்லாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வகை. முஸ்லிம்களிலே எடுத்துக்கொண்டால் அரபியர்கள் ஓதக்கூடிய முறையே தனியானது. அந்த முறையை ஓதுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கட்டளையிடுகின்றார்கள். அவர்களுடைய முறைப்படிக்கு ஓத வேண்டும். அந்த முறைகள் உலமாக்களின் மூலமாக கற்றுத்தரப்பட்டு அது உலகம் முழுவதும் பரவலாக இருக்கின்றது. இருந்தாலும் பெரும்பாலான மனிதர்கள் இந்த அரபியினுடைய உச்சரிப்புகள் தெரியாத காரணத்தால், எழுத்துக்களுடைய உச்சரிப்பு தெரியாத காரணத்தால் தங்களுடைய இஷ்டப்படி ஓதக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அதன் காரணமாக தவறான கருத்துகள் ஏற்பட்டு என்ன பொருளிலே அது சொல்லப்பட்டு இருக்கின்றதற்கு மாற்றமான கருத்து, மாற்றமான பொருள் ஏற்பட்டு நமக்கு சாதகமாக குர்ஆன் பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக பாதகமாக ஆக்கிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது. உதாரணமாக எழுத்துக்களிலே, அரபி எழுத்துக்களிலே வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு அற்புதமான உச்சரிப்புகளை கொண்ட எழுத்துக்களை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். உதாரணமாக வாத் என்பது இருக்கின்றது. சாதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வாத் இருக்கின்றது. அது எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும்? நாக்கினுடைய இரண்டு ஓரங்களும் இரண்டு கடைவாய்களிலே, கடைவாயுடைய இரண்டு பகுதிகளிலும் அடிபடக்கூடிய அளவுக்கு அதனை உச்சரிக்க வேண்டும். வாத் என்பதாக அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது கொஞ்சம் பயிற்சி மக்தபுகளிலே, அதனால்தான் ஓதக்கூடிய நேரத்திலே குழந்தைகளுக்கு அந்த எழுத்துக்களை மிகச்சரியாக உச்சரித்து சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகின்றது. இந்த வாத் என்பதை, அதை சொல்லக்கூடிய அந்த முறையை தவறி உச்சரித்தால் வரக்கூடிய அந்த வார்த்தைகளிலே வேறுபாடு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிடும், பொருள் வேறுபாடு ஏற்பட்டுவிடும். உதாரணமாக குர்ஆனிலே பாவ் என்ற வார்த்தை நிறைய வருகின்றது. பாவுக்கும் மிம் பாவின் அல்லது பாவுகும் என்ற வார்த்தைகள் நிறைய பார்க்கலாம். குர்ஆன் ஓதக்கூடியவங்களுக்கு தெரியும். இந்த பாவுகும் அது உருது மொழியிலும் கூட வாத் என்பதை ஜாத் என்பதாக உச்சரிக்கின்றார்கள். அதுவும் தவறான விஷயம். அப்படி உச்சரித்தால் அது அர்த்தம் வேறு மாதிரி மாறிவிடும், அதற்கு பொருளே வேறாக ஆகிவிடும். எந்த பொருள் அதற்கு பாவ் என்பதற்கு இருக்கிறதோ அந்த பொருள் பாஸ் என்பதற்கு வராது. ஆகவே குர்ஆனை மட்டும் ஓதக்கூடிய நேரத்திலே அரபி மொழியிலே உச்சரிப்பு எப்படி இருக்கின்றதோ அப்படி உச்சரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கருத்து அர்த்தம் மாறிவிடும். இந்த பாவ் என்பதை சாதாரணமாக பால் என்பதாக உச்சரித்து விட்டால், பாவும் என்ற வார்த்தையை பாலுகும் என்பதாக சொன்னார். இப்ப நான் சொல்லும்போது ரெண்டு குர்ஆனுடைய அந்த வித்தியாசம், அர்த்த எழுத்துக்களுடைய வித்தியாசம் தெரியாதுங்கிற ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பாவும் அப்படின்னு சொன்னாலும் அல்ல பாலுகும் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும். ஆனா நான் சொல்றதுல ரெண்டுமே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. பாவும் என்று சொன்னால் அது வேற உச்சரிப்பு, பாலுகும் என்று சொன்னால் அது வேற உச்சரிப்பு. இப்ப பாவ் என்று சொன்னால் சிலது என்று பொருள், பால் என்று சொன்னால் புருஷன் அப்படிங்கிற பொருள் அர்த்தம். பாவலோகம் அவர்களில் சிலர் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். பாவலோகம் அப்படின்னு சொன்னா அவர்களின் கணவன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். ஏராளமான வேறுபாடுகள். அதே மாதிரி ஹலகலக்கும் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே சொல்லுகின்றான். ஹலகல்லாஹு, அல்லாஹ் படைத்தான் அப்படிங்கிற அர்த்தம். இந்த ஹா என்பதை காராமல் ஹலகலக்கும் என்று சொன்னால் அல்லது ஹலகல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் சிறைத்தான் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். இது மாதிரி ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள் வந்துடும். நிறைய எழுத்து மாறுபாட்டின் காரணமாக, உச்சரிப்புடைய மாறுபாட்டின் காரணமாக பொருள் வேறுபாடாக ஆகிவிடும். அதனால அதை ஓதும் முறை பேணி ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு வேறொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அரபியர்கள் எப்படி ஓதுகின்றார்களோ அப்படி ஓதுங்கள் என்பதாக. அரபியர்கள் எப்படி ஓதுகின்றார்களோ அப்படி ஓதுங்கள். நம்ம அரபு நாட்டுக்காரர்களே இப்ப உலகம் முழுவதும் இந்த கேசட்டின் மூலமாக, ஒலி நாடாவின் மூலமாக அது பதிவு செய்யப்பட்டு எங்கெல்லாம் நிறைய உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. அரபியர்கள் ஓதக்கூடிய அந்த உச்சரிப்பு முறை, அந்த முறைப்படிக்கு ஓத வேண்டும் என்பது பொருள். இது சாதாரணமான மனிதர்களுக்கு. விஷயம் தெரிந்தவர்கள், ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அதைவிட ஒருபடி மேலாக தஜ்வீதுடைய முறை என்று ஒன்று இருக்கின்றது. எழுத்துக்களை ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் பொழுது, ஒரு வார்த்தையை மற்றொரு வார்த்தையோடு சேர்க்கும் பொழுது
அதை எப்படி சேர்க்க வேண்டும், எந்த அமைப்பில் அது உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது.